ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி டெய்லரிங்கில் என்ன வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறது பேக் சைடு வச்சு அப்படின்ட்டு. நான் வந்து கிளாத் வரையும் போது பேக் சைடு நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்குவேன். ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு எப்பவும் கம்மியாக தான் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடு மார்க் பண்ணியிருக்கோம். இது கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸு நேர் பீஸு எதாக இருந்தாலும் சரி, நம்ம பேக் சைடு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக் வச்சு கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம இதையே போட்டு கிளாத் வச்சு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் பேப்பர் கட்டிங் இதெல்லாம் போட வேண்டியது இல்லை. கிராஸ் கட்டிங்க்கு பாருங்கள், நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் முன்பாக உயரம் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி மடிச்சுக்குங்க. பேக் சைடு உயரம் ஜாஸ்தி வரும். ஃப்ரண்ட் சைடு நம்ம முன்னால் டாட்டு பட்டி எல்லாம் பிடிக்கிறது போக கம்மியாக தான் வருங்க. இவங்க வந்து 13 இன்ச்சு முன்பாக உயரம் வருது. இப்போ நம்ம கை பேக் சைடு கட் பண்ணது போக மீதி இருக்கும் பாருங்கள் கிளாத்து, அதில் வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு வரைஞ்சிக்கலாங்க. மேக்ஸிமம் இப்போ கிராஸ் கட்டிங் தான் கேட்குறாங்க. நேர் கட்டிங்னா அப்படியே நேராக வச்சு வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ராஸாக கிளாத் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு உயரம் எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி அதை அப்படியே மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் தையல் கற்றுக்குறீங்க, பிகினராக இருந்துச்சுன்னா சார்ட்டில் இது மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருடைய நேம் எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்படியே வச்சு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாங்க. தையல் வந்து கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம். பாருங்கள், இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னாடி வந்து பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஷோல்டருக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு கொக்கி பட்டி வைக்கிற பக்கம் 1.5 இன்ச்சு சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்படியே யூ மாதிரி வளைவு கொடுத்துக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் சைடு ரெடிங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த பக்கம் கொக்கி பட்டி 1.5 இன்ச்சு, அந்த சைடு ஜாயிண்ட் 1.5 இன்ச்சு வச்சு அப்படியே யூ மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஷேப் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு மட்டும் கை வளைவு ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். பேக் சைடு மேலே வரைவோம். ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கை குடஞ்சி வச்சுட்டிங்கன்னா முன்னாடி வந்து தூக்காமல் கரெக்டாக ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.